ஹாய் ஆல், இன்னைக்கு மிரர் வச்சு எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா க்ளூ, கொஞ்சம் மிரர் பீசஸ். நான் ஸ்கொயர் ஷேப் மிரர் ப்ரிஃபர் பண்ணுறேன் இந்த டிசைனுக்காக. நம்ம எனி ஷேப் ஆஃப் மிரர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டோன் லேஸ் ரோல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் ரெட் ஸ்டோன்ஸை சிங்கிள் ரோலை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்டர் பேங்கிள்ஸில் தான் நான் இந்த மிரர் டிசைன் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி ரேப் பண்ணியிருக்கக்கூடிய பார்டர் பேங்கிள் தான் இப்போ டிசைன் ட்ரை பண்ண போறேன். ஸோ இந்த ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வரும். நான் மல்டி கலர்ல டிராப் பண்ணியிருக்கக்கூடிய பார்டர் பேங்கிள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொரு கலருடைய இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லயும் நான் க்ளூ அப்ளை பண்ண போறேன். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் பண்றதுக்கு, ஆனா அவுட்புட் ரொம்ப என்ஹான்சிங்கா தெரியும். எல்லா இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லயும் க்ளூ அப்ளை பண்ணிடலாம். ஸோ தட் அந்த க்ளூல நம்ம மிரர் ஓட்டிடலாம். இந்த எல்லா இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல மிரர் ஓட்ட போறேன். மிரர் ஆக்சுவலி இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. ஸோ நம்ம இதை டைமண்ட் ஷேப்ல கூட ஓட்டலாம். ஸோ நான் இங்க அதை டைமண்ட் ஷேப்ல தான் ஓட்ட போறேன். ஸ்ட்ரைட்டா ஸ்கொயரா ஓட்டுறதை விட இந்த மாதிரி டில்ட் பண்ணி ஓட்டுனா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் இதை ஃபுல்லா டில்ட் பண்ணி ஓட்ட போறேன். இதே மாதிரி நான் எல்லா க்ளூ அப்ளை பண்ண பாயிண்ட்ஸ்லயும் இந்த மிரரை ஸ்டிக் பண்ண போறேன். எல்லா பாயிண்ட்லயும் மிரர் ஓட்டியாச்சு. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இதுதான் அந்த லேஸ். ஸோ இந்த லேஸ்ல தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சோண்டு ரெட் கலர் பீசஸ் தனியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இதை டூ பீசஸா இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு பேரா கட் பண்ண போறேன். ஒரு செட்ல 2 ஸ்டோன் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்க போறேன். இதை நான் மிரர் சுத்தி ஒட்டுறதுக்காக ப்ரிப்பேர் பண்றேன். எனக்கு ஒரு மிரரை சுத்தி இந்த மாதிரி 4 பேர் தேவை. டோட்டலா 8 மிரர்ஸ் இருக்கு. ஸோ 32 பேர்ஸ் இந்த மாதிரி வேணும். நான் ஃபர்ஸ்ட் டே பிஃபோர் ஹேண்டா கட் பண்ணி வைக்க போறேன். நம்ம கட் பண்ணியாச்சு. மிரரை ஒட்டினதும் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ மிரரை சுத்தி க்ளூ அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு சைடு ஆஃப் த மிரர் பக்கத்துலயும் ஒரு பேர் இது ஓட்டிடலாம். ஸோ ஒரு சைடு ஒட்டின மாதிரியே செகண்ட் சைடு, third side, fourth side. ஸோ 4 சைடும் ஒட்டியாச்சு. த்ரெட் கட்டரை வச்சு அதை பொசிஷனிங் கரெக்டா பண்ணிடலாம். அதாவது அந்த மிரரை ஒட்டி க்ளோஸரா வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு த்ரெட் கட்டர் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி பேலன்ஸ் 7 மிரர் பீசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை சுத்தியும் இந்த ரெட் ஸ்டோன்ஸை இதே ஷேப்ல ஒட்ட போறேன்.
இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டோம். இது கொஞ்சம் ட்ரை ஆக டைம் எடுக்கும். இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். கம்ப்ளீட்டட் ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். பேஸ் கலர் லைட்டாக இருக்கிறதுனால இந்த ரெட் ஸ்டோன்ஸும் ரொம்ப ஹைலைட்டடாக தெரியுது. மிரரும் சூப்பர் ரிஃப்ளெக்டிவாக இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டிசைன் ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.